வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் மானிட்டைசேஷன் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் ஐடியல் மைண்ட் செட். ஸோ இவங்க சேனலில் நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சீஸ், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா புது யூடியூபர் தான். ஸோ அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலை நம்ம சேனலை நீங்கள் ரெண்டு வழியில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம். ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஃப்ரீயாக உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுவேன். இல்லை பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக மேட்ருக்கு வந்துடும். ஸோ மானிட்டைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் மானிட்டைசேஷன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்க்கும் ஆட்ஸை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ மானிட்டைசேஷனை ஆன் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸ்க்குமே ஆட்ஸை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணால் தான் உங்களுடைய சேனலுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதாவது யூடியூப்பில் வருமானம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு வரும். ஸோ இதில் ரெண்டு விதமாக நீங்கள் வந்துட்டு ஆட்ஸை ஆன் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு மேனுவலாக ஆட் பண்ணலாம், இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் ஆன் பண்ணலாம். அதாவது எல்லா வீடியோஸ்க்குமே வந்துட்டு சேர்த்து நீங்கள் ஆன் பண்ணலாம், இல்லை தனித்தனியாக ஒரு வீடியோஸ்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது உங்களோட விருப்பம் தான். எப்படி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸ்க்கும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க, மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். இதை வந்துட்டு நீங்கள் சிஸ்டத்துலேருந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா www.youtube.com டைப் பண்ணி சர்ச் கொடுத்து யூடியூபுடைய ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிடுங்க. எப்படியும் உங்கள் சேனல் லாகின் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. பண்ணலை அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் உங்களோட சேனல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு மானிட்டைசேஷன் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷன் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை எப்படி பிசியில் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் சொல்லிட்டேன். சேம் இதை வந்துட்டு நீங்கள் மொபைலில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நான் சஜஸ்ட் பண்ணுறது கூகுள் க்ரோம். ஸோ கூகுள் க்ரோம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் கூகுள் க்ரோமை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஒரு பேஜ் வரும். டாப் ரைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வந்திருக்கோ அதே மாதிரியே சேம் உங்களுக்கு மொபைல்லே வந்துட்டு வந்துடும். இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட மானிட்டைசேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணி எல்லா செட்டிங்ஸுமே வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மேட்டர். இப்போ இந்த ஸ்டுடியோ பேஜ், கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜுக்கு போன உடனே எடுத்த உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, சேம் இதே மாதிரியே தான். இப்போ நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெல்கம் டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். கெட் ஸ்டார்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போன உடனே மானிட்டைஸ் யுவர் வீடியோஸ்னு சொல்லிட்டு டர்ன் ஆன் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் இருக்கும். ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் வீடியோஸ் ஐ சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு மேட்ரே இருக்குது. ஃபார் ஆல் வீடியோஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 100 வீடியோக்குமே வந்துட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிரும். ஆட்ஸ் வந்துட்டு ப்ளே ஆகும், உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு வரும். ஐ சூஸ் அப்படின்னு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த வீடியோக்கு மானிட்டைசேஷன் ஆன் பண்ணணும், எந்தெந்த ஆட்ஸ் வந்து எந்தெந்த வீடியோக்கு வரணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது ஆல் அட் ஒன்ஸ், அதாவது எல்லாத்தையுமே சேர்த்தே வந்துட்டு நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி விட்டுறது தான் நல்லது. ஏன்னா தனித்தனியாக போய் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சில பேர் 50 வீடியோஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் 100 வீடியோஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் 10 வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 10 வீடியோ இருக்குன்னா பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் போயிட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிக்கலாம். பட் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கீங்கன்றப்போ ஆல் அட் ஒன்ஸ், அதாவது எல்லா வீடியோக்கும் சேர்த்தே வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க. கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எல்லா வீடியோஸ்க்குமே வந்துட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிரும், அதாவது மானிட்டைசேஷன் ஆன் ஆயிரும். இது ஆன் ஆச்சா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். அப்படி இல்லை நீங்கள் பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே போனோடனே இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இருக்கீங்கன்னா கீழே வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ் லிஸ்ட்டும் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா $சைன் வந்துட்டு இருக்கும். அதில் $green சிம்பிள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த வீடியோக்கு மானிட்டைசேஷன் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த வீடியோக்கு யூடியூப்லேருந்து வருமானமும் வரும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்க்குமே $green இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரியே பிசியில் நீங்கள் மானிட்டைசேஷன் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் போயிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் லிஸ்ட் அவுட் ஆயிரும். அதில் வந்துட்டு $green சிம்பிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. $green இல்லாமல் $yellow ஆர் $black இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்லே இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. இப்படி தான் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2022 பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட்டை யூடியூப் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கே வந்துட்டு ஆட்ஸ் வந்துட்டு ப்ளே ஆகும். பட் உங்களுக்கு ரெவன்யூ வராது. உங்களுக்கு எப்போ உங்கள் சேனல் மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸ்க்கு ப்ளே ஆகிற விளம்பரங்களுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒன்று வரும். ஆனால் மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் வாங்காட்டினாலும் உங்களுக்கு ஆட்ஸ் வரும். பட் உங்களுக்கு அதனால் வருமானம் வராதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைன்னா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்ருங்க மச்சீஸ். அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until next, bye from Baba. Bye.